இப்போ வந்து லாஜிக்கல் மேப்பிங் அப்படி கீறேன்னு சொன்னால் ட்ரோப்.io ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறேன்னு எப்படி சொல்லித்தாரேன். கூகுளுக்குள்ளே போயிட்டு இப்போ உங்களோட இதோ அதை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. போயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ட்ரோவ்.io சரிதானே, ட்ரோவ்.io டவுன்லோட் கொடுங்க. சரிதானே, கொடுத்தீங்கன்னு சொன்னால் வரும். ஸோ ட்ரோவ்.io வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே, ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரோவ்.io டவுன்லோட் கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். இந்த இருக்குது, இதில் வந்து வரும். ஸோ வந்து இதுக்குள்ளே போய் கொள்ளுங்க. சரிதானே, போனீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் டயக்ராம் டெஸ்க்டாப் அப் பண்ணி காட்டும். சரிதானே, அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் வந்து டெஸ்க்டாப் ஆப் பண்ணுறதுக்கு இதை கொடுங்க. சரிதானே, கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி காட்டும். விண்டோஸ், இப்போ விண்டோஸ் இன்ஸ்டாலர், அதுக்கு அடுத்தது இப்படி நிறைய விஷயங்கள் காட்டும். இது ஜிட்ஹப்போட ரெப்போசிட்டரியில் காட்டும். ஸோ வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலரை கொடுங்க. இன்ஸ்டாலரை கொடுப்பீங்கன்னு சொன்னால் இங்கே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரி, டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆனது பிறகு 180 MB தான். ஸோ வந்து டவுன்லோட் ஆகி கொண்டு இருக்கும். சரி, டவுன்லோட் ஃபுல் டவுன்லோட் என்னோட ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்கிறதால இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி கொள்கிறேன். சரிதானே, க்ளோஸ் பண்ணுறேன், கேன்சலாக கொடுக்குறேன். சரிதானே, உங்களுக்கு ஏறி முடிஞ்சோடனே வந்து இன்கேசஸில் வந்து டிரெக்டாக அவங்களோட யூஐயில் டிசைன் பண்ணும் ஒரு கேஸ்க்காக விண்டோஸ் இன்ஸ்டாலர் உங்களுக்கு அக்செப்ட் ஆண்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ஓகேயா இருக்கும், டவுன்லோட் ஆகிடும். சரிதானே, டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். சரிதானே, அதுக்கு அடுத்தது ட்ரோவ்.ioக்குள்ளே வந்து லாஜிக்கல் மேப்பிங் அப்படி போயிட்டு சொல்லித்தரேன். சரிதானே, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு சார்ட் எடுத்துக்கொள்கிறேன். இதில் வந்து ஓட்டோசர்வ் ஆப்ஷன் இருக்காது. சரிதானே, நாம் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறோமோ ட்ரோவ்.ioவில் ஓட்டோசர்வ் ஆகாது. நாம் எந்த வேலை செஞ்சு முடித்தோமோ அந்த நேரத்தில் Ctrl+S கொடுத்தா தான் ஓட்டோசர்வ் ஆகும். அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும், ஃபைலை சேவ் பண்ணி வைக்கணும். இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல அதில் பேரை வச்சுட்டு லாஜிக்கல் மேப்பிங் எடுத்து சேவை கொடுங்க. ஃபஸ்ட்டாக சேவை கொடுத்தீங்கன்னா ஃபைல் சேவ் ஆகிடும். சரிதானே, ஸோ வந்து இதில் எடுத்த பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம முதலாவது லாஜிக்கல் மேப்பிங்கிறதுக்கு டெபியூலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அல்லது டியூபுலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டியூப் குளிசமாய் அந்த ஃபார்மேட்லாம் வந்து இந்த லாஜிக்கல் மேப்பிங் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டாக நான் என்டிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படியும் போகலாம், அல்லது இன்கேசஸில் வந்து இப்படியும் போகலாம். டேபிள் ஃபார்மேட்லாம் நாம் செய்வோம். சரிதானே, இந்த டைட்டில் கண்டெய்னர் ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டாக நாம் ஒரு கோலம் எடுத்துக்கொள்வோம். கோலம் எடுத்ததுக்கு பிறகு இந்த இருக்கா இப்படி கொண்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். சரிதானே, இது ஒரு இந்த அளவுக்கு நான் செட் பண்ணி எடுத்திருக்கேன். சரிதானே, அதே மாதிரி ஒரு என்டிட்டி இருக்குது. என்டிட்டிக்கு ஃபஸ்ட் என்டிட்டி வந்து நான் கஸ்டமர்னு எடுத்திருக்கேன். கஸ்டமர் ஓகே தானே, இந்த கஸ்டமர் அதுக்கு அடுத்தது இந்த கஸ்டமருக்குள்ளே கொஞ்சம் அட்ரிபியூட்ஸ் வரப்போகுது. கஸ்டமர் என்டிட்டிக்குள்ளே இப்போ இது இஆர்டியை வச்சு நம்ம ட்ரோ பண்ணுவோம். கஸ்டமர் என்டிட்டிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கஸ்டமர் ஐடி இருக்கும், அது ப்ரைமரிக்கு. செகண்ட் வந்து கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஃபோன் நம்பர், கஸ்டமர் என்ஐசி, இவ்வளோத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 இந்த இருக்குது பாருங்கள். இப்படி தான் செலக்ட் பண்ணணும். இப்படின்னு சொன்னால் ரோ செலெக்ஷன், இப்படின்னு சொன்னால் காலம் செலெக்ஷன். சரிதானே, இப்போ எனக்கு ஒரு ரோ இந்த ரோவில் மட்டும்தான் வரணும், கஸ்டமருக்கு நேராக இருக்கிற ரோவில் மட்டும்தான் வரணும். எத்தனை அட்ரிபியூட்ஸ் இருக்குது மொத்தம்? கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ், கஸ்டமர் ஃபோன் நம்பர், மொத்தம் 4. ஸோ வந்து 4 கோலம். சரிதானே, இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்டேன்டா இப்படி வந்து செட் ஆகிடும். சரிதானே, நம்ம இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சம் இது 4 அட்ரிபியூட்ஸ்ன்றதால வந்து சின்ன ஸ்பேஸ் தான் தேவை. இதே ஒரு 8-9 அட்ரிபியூட்ஸ் வருதுன்னு சொன்னால் நமக்கு ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். சரிதானே, அப்படி வர நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், இது ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட்ன்றதால வந்து நாம் இப்படி செஞ்சோம்னு சொன்னால் இப்போ முடிகிற இடத்துல கொண்டு வந்து இதை கொஞ்சம் அரே பண்ணி எடுப்போம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேஜ் நின்றுட்டு போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் செய்யலாம். இப்போ நாம் சொன்னதானே இந்த என்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்யணும் வந்து இந்த டியூபுலர் ஃபார்மில் வந்து இதில் அட்ரிபியூட்ஸை நான் போடணும். அப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு 3 அல்லது 4 பாக்ஸ் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து போடுறேன். ஏன்னு சொன்னால் அரோ கனெக்ஷன் காட்டுறதுக்காக வேண்டி. ஸோ இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு பாக்ஸும் தனி குளமும் வந்து எனக்கு வந்து 2 இந்த பாக்ஸ் மாடலுக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கணும் அதில் ஸ்பேஸ். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி கொள்கிறேன். சரியா, ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி அலைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இதில்
ஏற்ற மாதிரி அலைன் ஆகிட்டு. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருக்குரிய அட்ரிபியூட்ஸ் கஸ்டமர் ஐடி சரிதானே. அதுக்கு அடுத்தது வந்து கஸ்டமர் நேம் சரிதானே. அதுக்கு அடுத்தது கஸ்டமர் அட்ரஸ். அதுக்கு அடுத்தது வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து ஃபோன் நம்பர் சரிதானே. ஃபோன் நம்பர் சரிதானே. ஓகே, இப்படி எடுத்துட்டுனா நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது என்டிட்டி. இப்போ ரெண்டாவது என்டிட்டிக்கும் ஒரு ரோ ஒரு கோலம் எடுக்க போகிறேன். ஸோ வந்து இப்படியும் எடுக்கலாம், அல்லது இந்த இருக்குது தானே, இதை Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்தேன்டா காப்பி பேஸ்ட் ஆகிடும். இதுலேயும் வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு பாக்ஸ் லைன் வந்து ஒரு ரோ வந்து நான் ஒரு ஸ்பேஸாக எடுத்துக்கொள்கிறேன், ரெண்டுக்கு முடியலான ஸ்பேஸிங்க்கு இப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து ஓர்டர் ரெண்டு எடுக்க போகிறேன் சரிதானே. இந்த ஓர்டர் என்ற என்டிட்டிக்கு வந்து சில அட்ரிபியூட்ஸ் இருக்கும் சரிதானே. முக்கியமாக ஓர்டர் ஐடி சரிதானே, ஓர்டர் டேட் சரிதானே, ஓர்டர் டைம், இவ்வளோ முக்கியமாக 3 அட்ரிபியூட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். இதோட சேர்த்து இந்த ஓர்டர் டேபிளோட இன்னொரு டேபிள் கனெக்ஷனில் இருக்கும். அதாவது கஸ்டமர் டேட்டாஸ் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ ஓர்டர் ரெண்டு காட்டுச்சுன்னா, இப்போ ஒரு ஓர்டரில் வந்து எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணிடுண்டு நமக்கு காட்டணும் தானே. ஸோ வந்து இந்த ஓர்டர் டேபிள் வந்து இந்த கஸ்டமர் டேபிளோட கனெக்ஷனில் இருக்கிறதால இந்த ஓர்டர் டேபிள் அட்ரிபியூட்ஸோட ஃபாரின் கீயாக கஸ்டமர் ஐடியை நாம் காட்டணும் லாஜிக்கல் மேப்பிங்கில் சரிதானே. ஸோ வந்து நான் என்ன செய்கிறேன், மொத்தம் 3 அட்ரிபியூட் நான் எடுத்திருக்கிறது. எடுத்திருக்கிறது. அதோட சேர்த்து ஃபாரின் கீக்கு இங்கே நான் ஒரு 4வது கோலம் எடுத்துக்கொள்கிறேன் சரிதானே. அதே மாதிரி தான் இப்போ எடுக்கிறேன். ஸோ ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ப்ரைமரி கீயை போடுவோம் சரிதானே. ஓர்டர் ஐடி, ஓர்டர் டேட், ஓர்டர் டைம் அண்ட் ஃபாரின் கீ என்ன, கஸ்டமர் ஐடி சரிதானே. இங்கே போட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், லாஜிக்கல் மேப்பிங்கில் அரோவில் ரிலேஷன்ஷிப்பை காட்டணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா, ஃபாரின் கீ இருக்குது தானே. இப்போ ஒரு டேபிளுக்கு இப்போ முதலாவது டேபிள் வந்து எம்டியாக இருக்கும், அதுக்கு அடுத்தது இன்னொரு டேபிள் மேலே இருக்கிற டேபிளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த கீழே இருக்கிற ஓர்டர் டேபிளில் வந்து நாம் கடைசியாக அந்த ஃபாரின் கீயை காட்டுவோம், மேலே இருக்கிற டேபிள்ற ப்ரைமரி கீயை. ஸோ இங்கேருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த குளத்தில் இருந்து இந்த ப்ரைமரி கீக்கு மேலே இருக்கிற ப்ரைமரி கீக்கு தான் வந்து நம்ம அரோ மூலமாக ரிலேஷன்ஷிப்பை காட்டணும். அது எந்த வேலை வேணாலும் போகலாம். இப்படி வந்து இப்படி போய் காட்ட இயலும், அல்லது கீழால் வந்து இப்போ மேலே போய் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி காட்ட இயலும் சரிதானே. ஸோ வந்து அதுக்கு முதல் நாம் ப்ரைமரி கீயை ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டணும். ப்ரைமரி கீக்கு என்ன ஆப்ஷன் சொன்னால், இந்த இருக்கிற லைன் சரிதானே, இந்த லைனை கொண்டு வந்து இப்படி போடுவோம். லைட்டாக இப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்வோம், இதில் தடிமனை கொஞ்சம் கூட்டுவோம் சரிதானே. ஸோ 1 பிக்சல் இருக்கு 2 பிக்சலுக்கு மாற்றிட்டு என்ன செய்கிறேன் நான், இப்போ இது ப்ரைமரி கீ ரெண்டு காட்டுறதுக்காக வேண்டி இப்படி கொண்டு செட் பண்ணிட்டேன் சரிதானே. இதை என்ன செய்கிறேன், திரும்ப Ctrl+C Ctrl+V பண்ணாண்டா காப்பி ஆயிரும். ஸோக்கு வந்து தூக்கி கொண்டு வரேன். இங்கேயும் வந்து என்ன செய்கிறேன், ப்ரைமரி கீயாக போட்டுக்கொள்கிறேன் சரிதானே. இங்கே கஸ்டமர் ஐடின்றது வந்து ஃபாரின் கீக்கு நாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, டோட்டல் லைன் யூஸ் பண்ணுவோம் சரிதானே. டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி இப்படி காட்டிக்கொள்ளணும் எந்தெந்த டேபிளில் நாம் ஃபாரின் கீயை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். தடிமனை கொஞ்சம் வந்து 3 பிக்சலுக்கு மாற்றிக்கொள்கிறேன் சரிதானே. ஸோ வந்து இதில் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன், இது ஓகே இப்படி கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ கீழே இருக்கிற ஓர்டருக்குள்ளான் வந்து என்ன காட்ட போகுது, கஸ்டமர் ஐடி காட்ட போகுது. கஸ்டமர் ஐடி காட்ட போகுது என்று சொன்னால கஸ்டமர் ஐடியை வந்து நாம் இந்த ஃபாரின் கீயை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபாரின் கீ எந்த டேபிளுக்குரிய ப்ரைமரி கீ, கஸ்டமர் டேபிளுக்குரிய ப்ரைமரி கீ. அப்போ இந்த டேபிளில் இருக்கிற கஸ்டமர் ஐடியில் இருந்து நாம் என்ன செய்யணும், ரிலேஷன்ஷிப்பை வந்து அரோ லைன் மூலமாக காட்டணும். ஸோ வந்து நான் அரோ லைன் எடுத்துகிட்டு வரேன், இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னால், இப்படி இருக்குது தானே, இந்த இருக்குது 3 டொட்லைட் லைன் மாதிரி காட்டுது ப்ளூ கலரில். அதில் தொங்கல் இடத்துல நான் பிடிச்சி என்ன செய்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து கொண்டு வார், இங்கே க்ரீன் கலர் ஒரு லைன் காட்டுது, அந்த இடத்துல வந்து சரியாக நான் என்ன செய்கிறேன், கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த நடுவில் இருக்குது தானே, இந்த வட்டத்தை நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அலைனாக வந்து கொள்ளும். இப்போ நடுவில் திரும்ப ஒரு அலைன் வந்திருக்கும்.
ஸோ வந்து இது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டாக நான் இங்கே கொண்டு வரேன், இன்னும் கொஞ்சம் நீட்டுனேன்னு சொன்னால் இந்த இருக்குது பாருங்கள், இப்படி ஒரு இடத்துலையும் வந்து சின்ன சின்ன முறிவுகள் மாதிரி ஒரு வட்டமாக காட்டும். அந்த இடங்களை பிடிச்சி நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அலைன் பண்ணி கொள்ளணும். சரிதானே, இப்படி வந்துட்டு சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பெண்டாக போகுது. ஸோ வந்து இந்த இடத்துக்கு நான் கொண்டு வரேன். சரிதானே, வந்துட்டு என்ன செய்கிறேன், இந்த கனெக்ஷனை காட்டுறேன். இவ்வளோ தான். இங்கே ரிலேஷன்ஷிப் காட்டியாச்சு, ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயை டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டிட்டேன். சரிதானே, இங்கே வந்து ஆல்ரெடி நான் சேவ் பண்ணாதால் உங்களுக்கு நான் சேவ் பண்ணாதால் எனக்கு சேவ் பண்ண காட்டுது. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அன்சேவ் சேஞ்ச் கிளிக் டு ஹியர் சேவ்னு இருக்குது தானே, நீங்கள் ஃபைல் ஆல்ரெடி சேவ் பண்ணி பண்ணிங்கன்னா Ctrl+S கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெட் லைன் மறைஞ்சி உங்களோட சேவ் வந்து ஃபைல் வந்து சேவ் ஆன மாதிரி காட்டும். சரிதானே, ஸோ இவ்வளோ தான் விஷயம் இதில் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஃபஸ்ட்டாக வந்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ ஒரு டேபிள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட் டேபிளாக ஃபஸ்ட்டாக வந்து நாம் என்ன டேபிளை வந்து டேபிளர் ஃபார்மில் கொடுக்கணும்டா லாஜிக்கல் மேப்பிங்கில் எந்த ஒரு டேபிளோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காத, அதாவது ஆஸ் அ ஃபாரின் கீயாக வந்து ஃபஸ்ட்டாக போகாத, எம்டியாக இருக்கிற கனெக்ஷனில் இருக்காதவங்கள தான் ஃபஸ்ட்டாக போடணும். சரிதானே, அதுக்கு பிறகு தான் வந்து மற்ற டேபிளோட அந்த மேலே இருக்கிற எம்டி டேபிள் வந்து கனெக்ஷனில் இருக்க மாட்டேன், அதில் ப்ரைமரி கீ ஃபாரின் கீயாக போகும். ஏன்னு சொன்னால் இங்கே நாம் வந்து ஃபஸ்ட்டாக ஆர்டர் எடுத்திருந்தோம்னு சொன்னால், ரெண்டாவதாக கஸ்டமர் எடுத்திருந்தோம்னு சொன்னால் கீழே தான் கஸ்டமர், இங்கே கஸ்டமர் ரெண்டு வந்திருக்கும், இங்கே கஸ்டமர் ஐடி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். மேலே வந்து என்ன இருக்கும், ஆர்டர் இருக்கும், இதில் வந்து ஆர்டர் ஐடி இருக்கும், இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் தவிர்த்து கடைசியாக வந்து கஸ்டமர் ஐடி இருக்கும். கீழே இருந்து அதாவது மேலேருந்து கீழே எப்பயுமே வந்து ரிலேஷன்ஷிப் காட்ட இயலாது லாஜிக்கல் மேப்பிங்கில். ஸோ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் இப்படி ஃபாரின் கீ இல்லாத டேபிள்ஸ், அதாவது ஐ மீன் கனெக்ஷனில் இல்லாத, இப்படி இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி ஃபாரின் கீ இல்லாத டேபிள்ஸை வந்து நாம் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் வந்து இப்படி ஃபாரின் கீஸ் வர டேபிள் அண்ட் டேபிளர் ஃபார்மில் இருக்கிற அட்ரிபியூட்ஸை வந்து ஜாயின் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் லாஜிக்கல் மேப்பிங் வருவோம். இதுக்கு அடுத்தது இப்போ இந்த ஃபைலை வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம எடிட்டபிள் சேஞ்சபிள் ஃபைலாக வந்து ட்ரோவியோ ஃபைலாக வந்து சிஸ்டத்தில் சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஜேபிஜிக்கு. இப்படி எக்ஸ்போர்ட் ஆஸை கொடுத்துட்டு ஜேபிஜியை கொடுத்தேன்னு சொன்னால் இப்படி காட்டும். சரிதானே, இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த டயக்ராம்ட சைஸ்லேயே வந்து இவ்வளோத்துல இந்த டயக்ராம் அடிப்படையிலேயும் கூட ஜேபிஜி ஃபார்ம் வரணும்னா டயக்ராம் கொடுக்கலாம், அல்லது பேஜ் கொடுக்கலாம். பேஜ் கொடுத்தா ஒரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி A4 சைஸ் பேப்பரில் வர மாதிரி வரும். மோஸ்ட்லி வந்து எல்லாரும் பேஜ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படி எக்ஸ்போர்ட்டை கொடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆயிரும். இவ்வளோ தான் லாஜிக்கல் மேப்பிங்கில் ஒர்க்கிங் இப்படி தான் இருக்கும்.